ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிவா சரணம். அன்புடையவீர் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புனிதமான தேய்பிறை சஷ்டி. இந்த நாள் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கருதப்பட்டு வருகிறது. பெரியவர்கள் சொல்வது போல சஷ்டியில் செய்யப்படுகிற எல்லா விதமான வழிபாடுகளும் இரட்டிப்பு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போலத்தான் இந்த ஒரு நேரமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு நாள் இரவுல நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவுல சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கல்லுப்பு வழிபாடு, இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. இது மிகவும் எளிதான வழிபாடு. ஆனா இது நீங்க யாருக்கும் தெரியாம உங்களுடைய வீட்டில் வைத்து செய்யணும். அப்படி செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள், எதிரிகள், கண் தூஷ்டி, தடைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். இது யாருக்கும் நீங்க சொல்லாம செய்ய வேண்டிய ஒரு ரகசிய வழிபாடு. இந்த ஒரு வழிபாட்டை நீங்க எப்படியாவது செய்து பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள்: இன்று இரவுக்கான மிக எளிய சக்தி மிகுந்த செயலுக்கு உங்களுக்கு 2 பொருட்கள் மட்டுமே தேவை. இந்த 2 பொருட்களை மட்டும் நீங்க வைத்து இந்த ஒரு செயலை இந்த ஒரு நாள் செய்யுங்க. முருகப்பெருமான் ஆசி உங்களுடைய வீட்டில் கிடைக்கும். இந்த நாள் மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இதை நீங்க எந்த ஒரு நேரத்துல செய்யணும் அப்படின்னா, இரவு 8 மணில இருந்து 11 மணிக்குள் செய்யணும். இது சஷ்டியோட இரவு. இது ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஒரு செயலை செய்யலாம். இந்த 2 மணி நேரத்தில் நீங்க செய்யப்படுகின்ற இந்த ஒரு செயலானது முருகனின் அருளாட்சி நேரம் என அழைக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து விட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள்: உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பு, கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கல் உப்பை மிகவும் சுத்தமான கல் உப்பாக இருக்கணும். நீங்க பயன்படுத்தி இருந்தாலும் சரி, அடிப்பகுதியிலிருந்து கல் உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே சமையல் அறையில கல் உப்பு வைத்தாலும் சரி, எங்கு கல் உப்பை நீங்க வைத்தாலும் சரி, அதை உங்களுடைய வடகிழக்கு மூலையில வைக்கணும். இல்லைன்னா குபேர மூலைன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு இடத்துல நீங்க வைத்து விடுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த கல் உப்பானது அனைத்து விதமான கெட்ட சக்திகளுமே நம்முடைய வீட்டை விட்டு விலக்கி அதிக அளவுக்கு பணத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சக்தியை நம்முடைய வீட்டிற்குள் ஏற்படுத்தும். எனவே நீங்க இந்த ஒரு செயலையும் செய்யணும். ஒரு கைப்பிடி கல் உப்பு, அதற்கப்புறமா புன்னை இலை, இல்லைன்னா வேப்ப இலைகள், இல்லைன்னா துளசி இலைகள், ஏதாவது ஒரு இலையை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 2 பொருட்களையும் நம்முடைய குடும்பத்தின் தெய்வ காப்புக்காக நீங்க பயன்படுத்த போறீங்க. இதை நீங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக காண்போம். முதல்ல கல் உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஒரு கிண்ணத்துல வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள். தீபத்தை ஏற்றி முருகனுடைய படத்துக்கு முன்பு, இல்லைன்னா வீட்டோட வடகிழக்கு மூலையில நீங்க இந்த ஒரு தீபத்தை எரிய விடணும். அந்த எண்ணெய் எது வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததா அந்த இலையை நீங்க இந்த கிண்ணத்துல கல்லுப்பு போடுவதற்கு முன்பாக முதல்ல இலையை வைங்க. துளசி இலையாக இருந்தாலும் சரி, வேப்ப இலையாக இருந்தாலும் சரி, அந்த இலைகளை வைத்துக் கொள்ளுங்கள். 1 இல்லைன்னா 3 எண்ணிக்கையில இலைகளை வைத்து விட்டு அதற்கு மேல அந்த ஒரு கல்லுப்பு போடுங்க. அப்படி நீங்க வைத்து விட்டு இதனை வைத்து நீங்க முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள், வழிபாடுகள் அனைத்தையும் நீங்க முடித்து விட்டு இது அக்னி, வாசி, சக்தி என்ற 3 தெய்வங்களின் சேர்க்கையை உங்களுடைய வீட்டில் ஏற்படுத்தும். இது அனைத்தையும் முடித்துவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு ரகசிய மந்திரத்தை நீங்க கூறுங்க. ஓம் சரவணபவ, தடைகளை கரைத்து அருள் புரிவாயாக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 9 முறைகள் நீங்க கூறணும். இப்படி நீங்க கூறி விட்டுட்டு அந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் ஒரு மூட்டை போல கட்டி கொள்ளுங்கள். கட்டி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில யாரும் பார்க்காத ஒரு இடத்துல நீங்க வைத்து விடலாம். இல்லைன்னா படுக்கை அறையில கூட நீங்க வைக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய பீரோக்குள்ள கூட வைக்கலாம். அலமாரிக்குள்ள வைத்துக் கொள்ளலாம். எங்காவது ஒரு இடத்துல நீங்க வைத்து விடுங்கள். நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். வேலைகள் சுலபமாக ஆரம்பமாகும். குடும்பத்துல அமைதி ஏற்படும். கண் திருஷ்டி உங்களை விட்டு நீங்கும். திடீர்னு நல்ல செய்தி ஏற்படும். வீட்டில் காப்பு வளையம் பிறப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். எனவே இந்த ஒரு எளிய வழிபாடை நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. இது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.